அதாவது சனி, ஞாயிறு 2 நாட்கள் விடுமுறை, வார விடுமுறை மற்றும் திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை என்பதன் காரணமாக, தங்களுடைய சொந்த ஊரில் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுத்திருக்காங்க. தொடர் விடுமுறை காரணமாக, அதாவது தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக ஒரே நேரத்தில் இன்று முதலே வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி தென் மாவட்டம் நோக்கி செல்வதன் காரணமாக, செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வழக்கமா பார்த்தோம் அப்படின்னா, வார விடுமுறை அதாவது சனி, ஞாயிறு இது போன்ற காலங்கள் காரணமாக வெள்ளிக்கிழமை தான் வந்து அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதன் காரணமாக, ஒரு நாள் முன்கூட்டியே அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் வந்து போக்குவரத்து நெரிசல் சிக்காமல் இருப்பதற்காக முன்கூட்டியே வந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி செல்வதன் காரணமாக தான் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் கூட செங்கல்பட்டு மாவட்டத்துறை காவல்துறை சார்பாகவும், தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பாக மக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தீபாவளி பண்டிகை செல்வதற்காக போக்குவரத்து நெரிசல் சிக்காமல் இருப்பதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகள் வந்து செய்யப்படுங்க. இருந்தாலும் கூட பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் சென்னையிலிருந்து வெளியேறி சென்னை தென் மாவட்டத்தில் செல்வதன் காரணமாக இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், மலராசபுரம், சிங்கப்பெருமாள் கோவில், திருத்தேரி, பாரேரி கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு என்பது வாகனங்கள் வரிசை கட்டியிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.